ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நொங்கு பால். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா பால் திக்காக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா கொதிக்க விடுங்க. பால் பொங்கி வரட்டும். ஒன்ஸ் பால் பொங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பால் நல்லா கொதிக்கட்டும். அப்போ அந்த பாலோட ரா ஸ்மெல் போயிடும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாலாடை கட்டும், அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 4 குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த திக் கன்சிஸ்டன்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் ஆகட்டும். அடுத்து நொங்கு ஒரு 8 நொங்கு எடுத்து தோல்லாம் சீவிட்டு பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 2 நொங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஏலக்காவை இடித்து எடுத்துக்கிறோம். அடுத்து 1 டம்ளருக்கு 2 டீஸ்பூன் அப்படிங்கிற கணக்கில் 6 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை அடித்து எடுத்துக்கலாம். திக் கன்சிஸ்டன்சியில் நமக்கு நொங்கு கிடச்சிருச்சு அடித்தது. இப்போ இதில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கு இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஆடை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த நொங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாதாம் ஒரு 4 இதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பாதாமும் ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பிஸ்தா வால்நட் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நொங்கு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக மேலே பாதாமை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.